தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டம் மருதகுடி ஊரணி குளத்தில் குளிக்க சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணகுமார், அந்த சிறுவர்களினுடைய விவரம் என்ன? அவர்கள் எப்படி குளத்திற்குள் சென்றார்கள்? இந்த நிகழ்வினுடைய பின்னணி என்ன? விவரம் சொல்லுங்கள். தஞ்சை அருகே குளத்தில் மூழ்கி 3 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் தற்போது தஞ்சையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவெங்க உடையான்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகன் மாதவன், செந்தில் என்பவரின் மகன் பாலமுருகன், ஸ்ரீதர் என்பவரின் மகன் ஜஸ்வந்த் ஆகிய 3 பேரும் பள்ளி முடித்து வீட்டிற்கு செல்லாமல் மருதகுடி ஊரணி குளத்தில் வந்து குளித்துள்ளனர். கிட்டத்தட்ட வெகு நேரம் ஆகியும் மாதவன் உட்பட 3 பேரும் வீட்டிற்கு வராததால் அவர்களின் பெற்றோர்கள் அவர்களை தேட ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் பள்ளிக்கு சென்று விசாரித்த போது மாணவர்கள் 3 பேரும் மருதகுடி கிராமத்திற்கு சென்றதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அந்த பெற்றோர்கள் அங்கு சென்று பார்த்தபோது ஊரணி குளத்தின் அருகே கரையின் அருகே சிறுவர்கள் அணிந்திருந்த செருப்புகள் மற்றும் அவர்கள் ஆடைகள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு உள்ள சிலர் குளத்தில் இறங்கி பார்த்த பொழுது 3 சிறுவர்களும் குளத்தில் மூழ்கிய நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த குளத்தில் மூழ்கிய 3 சிறுவர்களும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிறுவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த 3 சிறுவர்களும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூறாய்வுக்காக அவர்கள் உடலில் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பள்ளிக்கு சென்ற 3 சிறுவர்கள் பள்ளி மாணவர்கள் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது தற்போது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணகுமார்.